சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த ஸ்நாக்ஸை ஈஸியாக செய்யலாம். வாங்க இந்த வீடியோவில் உப்புருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வீட்டில் இருக்க எந்த அரிசியை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு கடுகை இதில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலை உளுந்த பருப்பை நான் எடுத்திருக்கேன். அதையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அடுத்து தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவையுமே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையுமே இந்த கடுகு உளுந்து நல்லா வதங்கினதும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்குனா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து அரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்துருக்கேன். அதையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இதுதான் மாவோட கன்சிஸ்டன்சி. தோசை மாவை விட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இது அரைக்கும் போதே நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் தனியாக உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் இது வரணும். அந்த அளவுக்கு நம்ம கலரணும். இது சூடு ஆறுனதுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கணும். இப்போ வந்திருக்கு. அடுத்து கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு இந்த மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்லையுமே நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். அதையுமே இதில் வச்சுட்டு இட்லி தட்டில் கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்து தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகளை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் சிம்பிளான உப்புருண்டை ரெசிபி ரெடி.